வேதம் சொல்லுகிறது, சபை கூடியவர்களை சில விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டுவிட மனதாய் இருக்கிறீர்களோ என்று எபிரு ஆக்கியோன் அழகாய் சொல்கிறார். சபை கூடியவர்களை விட்டு விடாதீர்கள், தேவனை ஆராய்ப்பதை விட்டு விடாதீர்கள். சங்கீதக்காரர் சொல்கிறார், 1000 நாளை பார்க்கலாம் உம்முடைய பிரகாரத்தில் இருக்கிறது ஒரு நாள் நல்லது. எது நல்லது? நான் வாழ்கிற 1000 நாட்கள் அனுபவிக்கிற இந்த உலகத்தின் ஆசைகளை காட்டிலும், என்னுடைய விருப்பங்களை காட்டிலும், பணத்தை சம்பாதிப்பதை காட்டிலும், என் நண்பர்களோடு, சிநேகிதர்களோடு, என்னுடைய உறவுகளோடு நான் வாழ்வதை காட்டிலும் ஆண்டவருடைய ஆலயத்திலே நான் செல்லும் அந்த ஒரு நாள் இருக்கிறதே, அதுதான் நல்லது. நல்லது எதுவோ அதை பிடித்துக் கொள்ளுங்கள். எதெல்லாம் நல்லது என்று சொல்லி நீங்க ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அவைகள் எல்லாம் நல்லதல்ல. கர்த்தரை ஆராதிப்பதும், அவருடைய ஆலயத்தை தேடுவதும், அவரை துதிப்பதும், அவருடைய வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுப்பதும், அவருடைய சன்னிதானத்தில் மகிழ்ச்சியும் இருப்பதுதான் நல்லது, நல்லது, நல்லது. அந்த நல்லது உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை அதற்கு ஒப்பு கொடுக்க வைப்பாராக. ஆமென்.